தமிழ்நாட்டில் உள்ள அபல பெண்கள், வாழ்க்கையில ஏமாந்த பெண்கள், கணவனை இழந்தவங்க, இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுல எங்க சங்கம் தான் நம்பர் 1. இங்க ஒரு டைபிஸ்ட் வேகன்சி காலியா இருந்தது. அதை ஒரு இளம் விதவிக்கு தான் கொடுக்கணும்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன் கமிட்டி மீட்டிங்ல. 200-300 அப்ளிகேஷன் வந்தது. அதுல உனக்கு தான் இந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னுட்டேன். 200 ரூபாயோ 300 ரூபாயோ சம்பளம் தரேன்னாங்க. என்னைய அது பிச்சைக்கார காசு, பாவம் இளம் விதவை, கொடுத்தா குறைஞ்சது 500 ரூபாயாவது கொடுக்கணும்னு சொல்லி நான் அடிச்சு சொல்லிட்டேன். நீதான் டைபிஸ்ட், உனக்கு 500 ரூபாய் சம்பளம், இதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது அவசரப்படுறியே, இன்னும் நான் விஷயத்துக்கு வரவே இல்லையே. உனக்கும் புருஷன் கிடையாது, எனக்கும் பொண்டாட்டி கிடையாது. அது நான் கரெக்ட். ஆண்டவரே, இது தர்மமா? நீர் இந்த கோயில் தர்மகர்த்தா, நீரே இந்த பாவத்தை செய்யலாமா? பூசாரி, வாயை மூடிட்டு இடத்த காலி பண்ணி, இல்ல உன் வேலையே போயிடும். ஏன் வாயை மூடலாம்? அது உம்மால முடியும். ஆனா உள்ள இருக்கானே என் அப்பன் முருகன், அவன் வாயை உம்மால மூட முடியாது. அந்த முருகன் வாயை மூடுறதுக்காக தான் நாளைக்கு அவனுக்கு பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ண போறேன், அதுவும் என் சொந்த செலவுல. புரியுதா? என்க்ளர் 36/1 take 1. Correct. Okay, Sedu. ஓகே சார். 27/5 take 1. Weissmack Industries. Down. தொழிலாளர் ஒற்றுமை. നിങ്ങളുടെ ഫാക്ടറിക്കാരിലെ ഈ പാവപ്പെട്ട തൊഴിലാളികൾ തങ്ങളുടെ രക്തത്തെ ചിന്തുന്നത്. പിന്നെ എന്തിനാണ് 12% ബോണസ്? ഞങ്ങൾക്ക് മിനിമം 20% അത് കൊടുക്കണം, ഇല്ലെങ്കിൽ സ്ട്രൈക്ക് ചെയ്യും. ഫാക്ടറി ലോക്കേറ്റ് ആയാലും കവലയില്ലേ? അത് ഞങ്ങളുടെ പ്രിൻസിപ്പിൾ. മിസ്റ്റർ നാരായണൻ, வைஸ்மேக் இண்டஸ்ட்ரீஸ், வாழ்க தொழிலாளர்கள் ஒற்றுமை. அது ஒழிக. மேனேஜிங் டைரக்டர் கோபிநாத். ஆரானதை பற்றி? ஐயோ, அது நீங்கள் இல்லை, நீங்கள் கண்டிப்பாയിട്ട് வாழணும். தொழிற்சங்க தலைவர் நாராயணன். കള്ളം ഞാനില്ലേ, ഞാൻ വാഴണമോ ഒഴിയണമോ? അത് ഉങ്ക ഇഷ്ടം. കുറച്ച് ദിവസം സുഖമായി வாழ்ந்துட்டு പിന്നെ ഒഴിയാം. എന്താ മടയം തരാൻ ഇവള് പണം? Correct.
காஃபி. ஹாய் டார்லிங். ஐயோ என்னங்க இது? இன்னைக்கு திங்கட்கிழமை திருவள்ளூர் வீரராகவ சாமிக்கு ஆமாடி, திங்கட்கிழமை திருவள்ளூர் வீரராக சுவாமிக்கு ரதம், செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளுக்கு தேரு, புதன்கிழமை மயிலாப்பூர் கேசவ பெருமாளுக்கு கருட சேவை, வியாழக்கிழமை குன்னக்குடி முருகனுக்கு, வெள்ளிக்கிழமை மைசூர் சாமண்டேஸ்வரிக்கு, சனிக்கிழமை திருநள்ளார் சனி பகவானுக்கு. எனக்கு என்னக்கிடி? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தான். இந்த பாருமா, நான் மூளையை வச்சு 24 மணி நேரம் வேலை செய்யறேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை. ஏதாவது ஒரு சேஞ்ச் டி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. 24 மணி நேரமும் வேற வேலையே இருக்காத. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உங்களுக்கு இன்னைக்கு சிவாஜி சார் ஷூட்டிங். இருக்கட்டுமே. சிவாஜி சார் ஷூட்டிங்கா? எல்லாருக்கும் முன்னாடி 6 மணிக்கு அங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஐயோ, லேட்டா போனா திட்டுவாரு, முன்னாடி போனா முறைப்பாரு. ஏண்டி முன்னாடியே சொல்ல? சார் 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 சார், நான் அப்பவே வந்துட்டேன் சார். சார், டாக்டர் பாலச்சந்தர் கம்பெனில இருந்து மிஸ்டர் நடராஜன் வர்றாரு. வரட்டும். வணக்கம் டாக்டர் சார். வாங்க நடராஜன். நல்லா இருக்கீங்களா? நல்லா டைரக்டர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நரசிம்மன் சார், 2 கூல் ட்ரிங்க்ஸ் அனுப்புங்க. சரி சார். என்ன விஷயம்? நான் கொடுத்த கதையை படிச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்றீங்க? சாரி மிஸ்டர் நடராஜன், எனக்கு அந்த கதை பிடிக்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த கதை நாவலா வந்து 4 லட்சம் காப்பி வித்திருக்கு. இன்ஃபேக்ட் ராணிமுத்துல வந்த கதையிலேயே இதுக்குதான் மக்கள் ஆதரவு எக்கச்சக்கம். சார், அந்த கதையோட பெரிய வீக்னஸே அந்த டியூல் ரோல் தான் சார். இந்த உலகத்துல ஒருத்தன் மாதிரி இன்னொருத்தன் இருப்பாங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. என்ன சார் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு பிள்ளை ஓடி இருக்கு, திருசூலம் ஓடி இருக்கு, கல்யாணராமன் ஓடி இருக்கு. சார், அந்த படங்கள் எல்லாம் டியூல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்க. அதனால ஜனங்க நம்பினாங்க, படம் ஓடிச்சு. ஆனா நீங்க கொடுத்த கதையில அந்த டியூல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்களா? இல்லையே. எந்த விதமான ரத்த சம்பந்தம் இல்லாம மெட்ராஸ்ல இருக்க ஒருத்தன் மாதிரியே கன்னியாகுமரியிலயும் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா எப்படி சார் ஜனங்க நம்புவாங்க? ஜனங்க நம்புவாங்க, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து குதிச்சாதான் நீங்க நம்புவீங்க போல இருக்கு. என்ன மாதிரியா? சார், அப்படி ஒருத்தர் வந்து குதிச்சான்னா உங்க கவிதாலயத்துக்கு இந்த கதையை கண்டிப்பா படம் பண்றேன் சார். என்ன மாதிரி ஒருத்தர் இம்பாசிபிள் சார். மிச்சமும் இதையும் அப்ப நீ பார்த்துக்கலாம். கண்ணூரங்கி நாளாச்சு, என்னவோ ஆயாச்சு, என் மனசு நோயாச்சு, ஒன்னத்தான் எண்ணிய வண்ணம் புத்தி கெட்டு போயாச்சு. அசத்துற நேரத்தில் அசத்துற நேரத்தில்
போல போகும் ஒன்னைய சுத்தி வாரே சிட்டான் சிட்டான் குருவி கூட்டாம கத்திரி வெயிலில் காயும் பச்சை மண்ணு நான் தானே ஏன்னு கேட்காம ஏறெடுத்து பார்க்காம நிக்கிற கல்லொளி மங்க நீதானைய மச்சானே மனசுக்கு ஏத்தபடி மனசுக்கு ஏத்தபடி மமுதா நீ இருக்க உன்னையே நினைச்சபடி ஒத்தையில நான் இருக்க பாடையில் என்ன மாட்டிடலாமா வாலிபத்திய மூட்டிடலாமா மாமா சின்ன மாமா அட ராத்திரி நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன் சிட்டான் சிட்டான் குருவி சின்ன குருவி சிந்துதான் படிக்குதையா சரக அடிக்குதையா பங்குனி சித்திர வந்ததும் பரிசம் ஒண்ணு போடு பொழுதோடு அடமிச்சமும் இதையும் அப்ப நீ பார்த்துக்கலாம் ஐயோ என்ன விட்டுருங்க. மச்சான் இப்ப நீ கத்துனியா? நான் கத்தலையே. அப்ப சரி. ஐயோ என்ன விட்டுருங்க. நீ கத்தனியா? இல்லையே. அப்ப சரி வா அணைச்சுக்க. ஐயோ என்ன விட்டுருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க. மச்சான் நமக்கு இதுக்கு வீண் வம்பு. அதான் என்னால முடியாது. ஏதோ காட்டுல மழை பெய்யுது நமக்கு என்ன, எங்கேயோ வீடு பத்திட்டு எரியுது நமக்கு என்ன அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதான் உன்னோட பச்சை வா. மச்சான் நம்ம பிரச்சனையே நமக்கு 1000 இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம முதுகுல காயம் இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போடுற சுகம் இருக்கே, அது உனக்கு தெரியாதாச்சு. வாணி என்ன விட்டுருங்க. சேவி நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போட உப தலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? மச்சான் அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூஷணிக்காய் மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத, என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? யாதா நீ அடா புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்னடே உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்டம் துண்டமா வெட்டி இருந்தீங்க, நான் உங்க பக்கம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா? உபத்தலைவா என்ன நடந்தது? குடுங்க நான் கழுவி தரேனுங்க. உனக்கே கஷ்டம். நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த தடவை உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது. தண்ணி தர
சொல்லி என்னை ஏமாத்தினாரு. எலுமிச்சம்பழ தோட்டத்துல எலுமிச்சம்பழம் கொடுத்து எனக்கு ஆசை காட்டினாரு. கடைசியா கரும்பு காட்டுக்கு வர சொல்லி என்ன இதான் தம்பி நடந்துச்சு. ஏயா சிரிக்கிறேன்? நினைச்சேன். என்ன நினைச்ச? விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு அவங்க தங்கச்சியாவே இருக்காது. ஐயோ, ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இருக்கிற சபல புத்திய தூண்டி விட்டுட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து பணம் முடுக்கிறதுக்குன்னே நம்ம நாட்டுல ஒரு கூட்டமே அலையுது. அப்படியா? உபத்தலைவா, வீட்டுல குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த பெட்ரோமேக்ஸ் சபலம் தான் சரியான அடியாடி. கட்டையா அவுக்க போற. உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க. நான் என்ன செய்யறது? என்ன அஞ்சல, ஏன் இப்படி ஓடியார? என்ன விஷயம்? என்ன பொண்ணு பார்க்க திடீர்னு வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் சித்தியும். அவங்களுக்கு என்ன பிடிச்சு போச்சு. பாக்கு வெத்தல மாத்த நல்ல நாள் குடிச்சிட்டு இருக்காங்க. பாமச்சா, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஏன் ஓடணும்? இது நம்ம ஊரு. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, அவங்க தான் அந்த ஊரை விட்டு ஓடணும். வாணி, நான் இருக்கவா? ஏன் சம்பந்தி, உங்க கிராமம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குதா இல்ல மேல்நாட்டுல இருக்குதா? என்ன அப்படி கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதுக்கு இல்ல, அங்க பாருங்க, இடைவெளியே இல்லாம ஒரு ஜோடி கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்கிறத. ஜோடியா? அங்க பாருங்க. அஞ்சல, இவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச மாப்பிள்ள? அஞ்சல, இவங்க தானே பாக்கு வெத்தல மாத்தணும்னு நினைச்ச சம்மந்தி? உன் இஷ்டத்துக்கு விரோதமா வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அப்பனும் சித்தி இவங்க தானே? எல்லாரும் நல்லா பாத்துங்க. இந்த குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம். இந்த குடும்பத்துல நாம சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு என்னை இந்த கிராமத்துக்கு நீதானே அழைச்சுக்கிட்டு வந்த. எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த பூசக்கட்டவளுக்காக பாக்கு வெத்தல மாத்திக்கலாம்னு நீதானே ஏற்பாடு பண்ண. எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. வீட்டுக்கு வா, உன்னை விளக்கமா தானே அடிக்கிறேன். எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. போடி, வீட்டுக்கு வா தெரியுமா? அம்மா, தாயே, உன் பொண்ணோட லட்சணத்தை நாங்க கண்ணால பாத்துட்டோம். உங்க குடும்ப சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். பாருங்க, அஞ்சலைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். வெட்டி பயலுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. யாரு வெட்டி பையன்? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 4000 ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன். கையில கலப்பைய புடிச்சேன்னா இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் உழுதுருவேன். 10வது, பெரிய 10வது. அதுல பெரிய கலெக்டர் படிப்பா? நீ சேர்த்து வச்சிருக்கிற 4000 எத்தனை நாளைக்கு காணும்? சொந்தமா ஒருபடி மண்ணு கிடையாது. இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவையே உழுதுருவானா? ஊரா விட்டு நிலத்தை நீ உழுத, உன்னை உள்ள பிடிச்சு வச்சிருவான். என்னைக்கு நீ 1 ஏக்கர் நிலத்தோட வரியோ அன்னைக்கு தான் என் பொண்ணு உனக்கு, இல்ல என் பொண்ணு இந்த மண்ணுக்கு தான். மாமா, இன்னைக்கே பட்டணம் போறேன். கையில இருக்கிற 4000 ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஊர்ல 1 ஏக்கரா நிலம் வாங்குற மாதிரி பணக்காரன் நான் திரும்புறேன். அதுக்குள்ள உங்க பொண்ணை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நொங்கு சீவர மாதிரி சீவுறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இது கவர்மெண்ட் ரோடுன்னு நினைச்சேன். உங்க ரோடா? விலைக்கு வாங்கிட்டீங்களா? ஓரமா போயா. ஏய் சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன். நாராயணனை எழுப்ப போறேன். யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேர்ல கேட்கட்டுமே. சீக்கிரம் அனுப்பி விடு.
you want? எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? No talk. பேசக்கூடாது. காது குத்துற வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரவா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக். நான் கொடுக்கறதோ நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேட வந்தீங்களா? தவறுங்க, நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டு நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவோ என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா அம்பிகா எல்லாம் வேணாம். அவங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். பாருங்க, மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி Alec, Achek, Alec, Achek, no. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டனே, நீங்க எந்த காசும் வாங்கலையே. நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஞ்சினியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா, கையில பிடிச்ச. வெரி குட் ஆர்டிஸ்ட். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபுல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஒட்டுமே சீரியோ டாடா. அந்த நிலாவத்தான சாமி 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 சாமி, எங்களை வாழ வச்ச தெய்வம் எங்க குடிசை பக்கமே வந்துடுச்சா சாமி? என்னம்மா சொல்ற? நான் உங்களை வாழ வச்சு. சாமி, உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணியமுங்க சாமி. வாங்க சாமி, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி போங்க, வரேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. உட்காருங்க சாமி, உட்காருங்க சாமி. என் புருஷன் 24 மணி நேரமும் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தார். எப்ப பார்த்தாலும் எனக்கு அடி உத குத்துதான். குழந்தைங்க சதா அழுதுகிட்டே இருக்கும். சாமி, நீங்க குடிய பத்தியும் அதனால வர கெடுதலை பத்தியும் ஒரு சினிமா படம் எடுத்தீங்களே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாராய் புட்டியெல்லாம் உடைச்சதுதான் சாமி. இன்ன வரைக்கும் சாராய் புட்டிய கையால தொடரதே இல்ல சாமி. சாமி, எங்க குடும்பத்தை வாழ வச்ச தெய்வம் நீங்க சாமி. உங்க படத்தை நாங்க எங்க மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க சாமி. பாருங்க சாமி, பாருங்க. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என் புருஷன் உங்க வீட்டுக்கு கடுதாசி எழுதி போட்டாரு. நீங்க தான் சாமி இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க. சாமி, என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. சாமி, ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோறாக்கி போடுவேனுங்க. சாமி, கொஞ்சம் இருந்துட்டு போங்க சாமி. அஞ்சலே, நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? பட்டணத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஒருத்தன் மாதிரியே நான் இருக்க போல இருக்கு. அதனால போற இடத்துல எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது. ஐயோ, என்ன சாமி இது? ஏந்திரிமா இருங்க.
என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் 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 நில்லுங்க சார், நில்லுங்க சார். என்ன சார்? என்ன சார்? நடந்து போறீங்களா சார்? கால் இருக்கு நடந்து போற. சினிமா எடுக்கிற மாதிரி தமாஷா பேசுறீங்க சார். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ். லுங்கியோடயா சார்? அது மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க, அதனாலதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நல்லா இருங்க, பரம ரசிகர் போல் இருக்கு. இல்லன்னா உங்க மர்மலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சேது ஃபுல்லா லைட் பண்ணீங்க. சார் காஃபி? வேண்டாம்பா. அங்கேருந்து ஆலெக்ஸ் வந்து ஹீரோனை மீட் பண்றான். அப்புறம் ட்ராலி சார். ஆமாப்பா இங்க வந்து உட்கார்றா. ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ணீங்க. ஒரு 45 நிமிஷம் ஆகுமா? 1 மணி நேரம். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம். நரசிம்மன் சார் டயலாக் சொல்லி கொடுங்க. ஒழுங்கா பேச சொல்லுங்க தமிழ. தமிழ் வராது சார் உங்களுக்கு. மார்க்கெட் இருக்குல்ல, இப்படிதான் பத்திரிக்காரன் மதிக்காத போவாரு. தம்பி வாப்பா, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி வை. ஏன் இப்படி பயந்து நடுக்கிறீங்க? சமுதாயத்துல மூல முடுக்குல நடக்கிற ஊழல்களை சந்தி சிரிக்க வச்சு பல பெரிய மனுஷங்களோட முகத்திரையை கிழிக்கிற டைரக்டர் எனக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு. அப்படிப்பட்ட டைரக்டர் சக்கரவர்த்திக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குன்னு பொதுமக்களுக்கோ இல்ல பத்திரிக்கைக்காரங்களுக்கோ தெரிஞ்சது தமிழ்நாடு பூரா சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்டே க்ளோஸ். பாப்பா இருக்கா இல்லையா? உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கா. என்ன டைகர், இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வழக்கம் போல கேமராவோட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன். கத்தாத, சீக்கிரம் போ.